அன்புள்ள ரஜினிகாந்த் அவர்களுக்கு அன்புமிக்க ரசிகர்கள் பட்டாளம் எழுதுவது என்னவென்றால், நாங்கள் அனைவரும் நலம், நீவிர் நலமாக இருப்பீர் என்று நாங்கள் அறிகிறோம். ஏனென்றால் விண்டீஸ் மண்டேன் காலில் முன்னோர் முறை உளுந்தீர். இம்முறை ராமர் தரிசனமே என்னுடைய பாக்கியம். நான் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள், நன்னாள், பொன்னாள் என்று நீர் புலம்பி தீர்த்தமையை வைத்து பார்க்கும்போது நீர் சங்கியிலும் சூப்பர் சங்கி என்ற பெயரையும் பட்டத்தையும் புகழையும் உமக்கே தந்து விடுகிறோம். ஆகவே உமது அருமை மகள் ஐஸ்வர்யா அவர்கள், எங்கள் அப்பா சங்கிலாம் இல்லை, எங்கள் அப்பா சங்கிலாம் இல்லை, சங்கின்னு சொல்லாதங்க அப்படின்னு சொல்லுதாங்க. அது எங்களுக்கு பிடிக்கலை. நீங்கள் சூப்பர் சங்கி என்பதை நாங்கள் உங்கள் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை நாங்கள் தானே சூட்டினோம். அப்புறம் அப்போ சூப்பர் சங்கிங்கிறத நீங்கள் ஏன் ஏற்றுக்கப்படாது? இனி வரும் இந்த லால் சலாம் படம் வருதா, அந்த படத்தில் சூப்பர் சங்கி ரஜினிகாந்த் அப்படின்னு போட்டாதான் நாங்கள் படம் பார்க்க வருவோம். இல்லாட்டி கம்முன்னு வீட்டில் இருந்துக்கிடுவோம். அந்த படத்தில் வேற கதாநாயகியாக கர்நாடகா பொண்ணை கொண்டாந்து இறக்கிருக்கியா. அந்த பொண்ணு நீங்கள் பெக்கர், எங்களை பிச்சைக்காரங்க, தமிழ்நாட்டுக்காரன் பிச்சைக்காரன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வேற ஏகவசனத்தில் எங்களை பேசி வச்சிருக்கு. நாங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க, ஏகவசனத்தில் அந்த பொண்ணு பேசி வச்சிருக்கு. எங்களுக்கும் கர்நாடகாவுக்கும் எந்த பகையும் இல்லை. தண்ணி எங்களுக்கானது தர வேண்டும், தந்துதான் ஆக வேண்டும். தர வேண்டும் இல்லை, அது தண்ணீர் எங்களுக்கான பங்கு தானாக வர வேண்டும், அவ்வளோதான். ஆனால் அந்த பொண்ணு எங்களை ஏகவசனத்தில் பேசி வச்சிருக்கு. அந்த பொண்ணையே நீங்கள் கதாநாயகியாக தேர்ந்தெடுத்து நீங்கள் போட்டிருக்கதை பார்த்தா சங்கியிலும் சூப்பர் சங்கி பெருஞ்சங்கி என்பதை நாடறியும் நன்கறியும். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ உங்களுக்கு வக்காலத்து வாங்கி எங்கள் அண்ணன் சீமா எழுந்து வந்திருக்காரு. அது சங்கின்னு சொல்லுத வார்த்தை கெட்ட வார்த்தைலாம் இல்லை, கெட்ட வார்த்தைலாம் இல்லை. அது ரொம்ப அது அப்படிலாம் ஒன்றும் தங்கை ஐஸ்வர்யா அதெல்லாம் அப்படிலாம் நினைக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை. அது அவர் ஒரு ரஜினிகாந்த் அவருடைய நிலைப்பாடு, அது அவருக்கு ஒரு பிடிப்பு, அது அவர் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அவர் முட்டுன்னா முட்டு, சும்மா சூப்பர் முட்டா முருங்கை முட்டு கொடுக்கார். முருங்கை முட்டு தான் உங்களுக்கு தெரியுமே, அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்குன்னுட்டு. அந்த முருங்கை முட்டை தவழ்ந்த குழந்தை கூட தட்டி போட்டுருவோம் வைங்களேன், அது உறிஞ்சு போவோம். அந்த மாதிரியான ஸ்ட்ராங்கு அந்த மாதிரி முருங்கை முட்டு கொடுக்காரு நம்ம அண்ணன் சீமானவர்கள். அவருக்கு நீங்கள் இந்த முறை எப்படியாவது நாடாளுமன்ற தேர்தல் நிதியா ஏதோ உங்கள் புண்ணியமாக கையை காட்டி விடுங்க. அது அப்போதான் அவரு இப்போ உங்களுக்கு புண்ணியமாக போகும். அதில் ஒன்றும் மாற்று இல்லை. நாங்கள் அவங்கள்ட்ட அன்போடு கேட்டுக்கிறோம், கடிதம் வாயிலாக இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். மேலும் அவரே நாங்கள் சீமானே ஒரு பெருஞ்சங்கி, முன்னொரு முறை சங்கி என்று சொல்லுகிறார்கள் என்று சுங்கி பயில்வெல்லாம் என்ன சங்கின்னு சொல்லுதான். இந்த சங்கின்னு சொல்ல பயில்வதான் சங்கி அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு கலரை பார்த்தியால அப்படின்ட்டு பொதுக்கூட்டத்திலே செருப்பை தூக்கி ஓங்கி காட்டியவர் அருமை மிகு அண்ணன் சீமான் அவர்கள். அப்படி செருப்பை தூக்கி நாகரிகமாக பொதுக்கூட்டத்தில் ஓங்கி அடித்து விடுவேன் என்று என்னையாலை சங்கி என்று சொல்கிறாய், சொங்கிப்பயிலே என்று அண்ணன் சீமான் காட்டியது அங்குள்ள பொதுக்கூட்டமும் அறிந்தது, நாடே நன்கு அறிந்தது தான். அப்படிப்பட்ட சீமான் பின்னாடியும் ஒரு கூட்டம், ஒரு நாகரிகமற்ற அண்ணன் சீமானை நாம் பின்தொடர்ந்தமே. நம்ம வீட்டில் உள்ளவங்க திட்டமாட்டாங்களா, இல்லை உனக்கு ஈனமானம் அப்படின்னு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு அவங்க சிந்திக்கிறதா இருந்தால் வெறுமுட்டித்தனமாக கை தட்ட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சீமா உங்களுக்கு ஆதரவாக முட்டு கொடுக்க. ஆமாம், சங்கின்னு சொல்றதெல்லாம் அது ஒரு பெரிய கெட்ட வார்த்தை இல்லைன்னு. அது அவ்வளவு இப்ப சங்கின்னு சொல்றது அவ்வளவு எளி சொல்லு இல்லையே. சங்கின்னு சொன்னா சொல்லிட்டு இருந்துட்டு போறான், அதனால என்ன இருக்கு, அது அவ்வளவு பெரிய தகாத வார்த்தை இல்லையே. சொங்கி பயனுடா, யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற செருப்பு வர எப்படிப்பட்ட செருப்பு
நீங்கள் வேற என்ன சங்கின்னு என்ன இப்படி சொல்லுவீங்க? நான் எல்லா கடவுள்களையும், ஏன்னா லால் சலாம் படம் ஓடணும்ல, நான் எல்லா கடவுள்களையும் நான் நம்புகிறவன், நான் மதிக்கிறவன். ஏன் இந்த கதையை விட்டுக்கிட்டு அலைத? நீ தான் முழுச்சங்கியா விஷ்டு விண்டீஸ் மண்டையன் காலில் போய் விழுந்தானே, அவனுக்கு 56, உனக்கு 76. அவன் காலில் போய் விழுந்தியே, அன்னைக்கே நீ முழுச்சங்கிடா, உன்னை வந்து நாங்கள் தலை அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம் தமிழ்நாட்டு மக்கள். அப்படி முடிவு பண்ணாதவன் தமிழ்நாட்டு மக்களாக இருக்க முடியாது. உன்னை வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்கான் பாரு ஒருத்தன், சன் பிக்சர்ஸ்ன்ட்டு. என்னத்தை சொல்ல? முழுச்சங்கியே வச்சு படம் எடுக்கக்கூடிய சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கெல்லாம் ஒரு சரியான வழிமுறையை தமிழ்நாட்டு மக்கள் காட்டணும், நிச்சயமாக காட்டணும். அவன் படம் ரஜினிகாந்தினுடைய ஒரு படத்துக்கு பதிலாக சன் பிக்சர் தயாரிக்கக்கூடிய 10 படங்களையும் கவுத்தி கட்டணும். அப்போ தான் உணர்வு உள்ள தமிழர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ தான் ஒரு வரும் யார் படத்தை யார் தயாரிக்க வேண்டும்ன்று. பார்வதி பாஸ்கர்ன்ட்டு ஒரு பொம்மநாட்டி, அந்த பொம்மநாட்டி பெருமையாக பேசுகிறது, ராமர் கோயிலில் போய் இருந்துக்கிட்டு எங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பாக்கியங்கள் எங்களை வந்து சென்றடைந்துட்டன, நமக்கு நல்லா புரியுதோ அப்படிங்கு. அந்த பொம்மநாட்டியை வச்சு தான் நீங்கள் பட்டிமன்றமே நடத்துவீர்கள் சன் டிவியில். என்னதான் நடக்கு? திமுக சீமான் சொன்ன கதை தானா? என்ன சங்கின்னு சொல்லுது, சொங்கி தான் சங்கின்னு மாதிரி திமுக காரந்தாண்டா சங்கின்னு தானே, அதுதானா? இல்லை, யோசிக்க வேண்டியிருக்குல்ல. ரஜினிகாந்தை வைத்து படம் பண்ணுவது, இந்த பாரதி பாஸ்கர் போன்ற சங்கிகளை வைத்து பட்டிமன்றம் நடத்துவது, அவங்கள வளர்த்து விட்டதே சன் டிவி தானே. உங்களுக்கு கருத்தியெல்லாம் ஆட்கள் கிடைக்கலையா? என்ன ஆட்களோ போங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களே இல்லை, தடுமாறுதல்லாம் இல்லை, இதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களே இல்லை. உண்மையான திமுக காரன் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான், ஓங்கித்தான் பேசுவான், அதில் மாற்றம்லாம் சொல்லவே முடியாது. ஏமாற்றுகிறீர்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அன்புமிக்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு நாங்கள் கடிதம் எழுதும் போது இந்த வார்த்தைகளையும் சன் பிக்சர்ஸுக்கு நாங்கள் பின்குறிப்பாக சேர்க்கிறோம், அவ்வளோதான். கடிதத்தில் அப்படியே நேரடியாக தாவிட்டேன், பின்குறிப்பில் அப்படி சேர்த்து எழுதியிருக்கோம். ஏன்னா ரஜினிகாந்த் வேணுன்னா வாஸ்து காட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த குறிப்பு. ஆனால் நம்ம அன்புள்ள ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம்ம அன்பும் பாசமும் பிரியமும் பரிச்சயமும் நேசமும் நட்பும் மரியாதையும் உரிய அக்கா வானதி அக்கா ஒரு போர்டு போட்டிருக்காங்க. ஒரு போர்டுன்னா சும்மா இல்லை, பெரும் போர்டு போட்டிருக்காங்க. சங்கின்னா, அதாவது நாங்கள் சங்கின்னா யாருன்ட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கோம்னா, நாக்பூர் தற்கூரி கூட்டம். நாக்பூர்லேருந்து டைரக்ட் பண்ணால் இந்த தற்கூரி கூட்டம் ஆக்டிங் கொடுக்கும் பதிலா அந்த தற்கூரி கூட்டத்தை தான் நாங்கள் சங்கின்னு வச்சுருக்கோம். கேட்டீங்களா? அது கண்ணை மூடிக்கிட்டு கிணத்துக்குள்ளே விழுந்தாலும் விழுந்து போயிடும், அதைத்தான் நாங்கள் சங்கி. அந்த கூட்டம் வந்து ஒரு கலவர கவதி கூட்டம், அது சங்கி கூட்டம். பாலியல் ஜல்சா கட்சி கூட்டம், அது சங்கி கூட்டம். செயின் அறுப்பு, இந்த அது அறுப்பு இது அறுப்புன்ட்டு நிறைய கிரிமினல் வேலைகளெல்லாம் செய்யக்கூடிய கூட்டமாக இருக்கின்றால் அது சங்கி கூட்டம். சங்கினாலே ஒரு இழி சொல், அது தமிழிலே இல்லாத சொல், தமிழே ஏற்றுக்கொள்ளாத சொல் சங்கி என்பது. எங்கள் மொழியே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத போது அந்த மனிதர்களை தமிழர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்களைத்தான் சங்கிங்கிறோம். அப்படி சங்கி என்று சொல்லப்படுகிறவர்கள் அந்த கட்சியில் இன்னும் தங்கி கொண்டு இருந்தால் அப்போ ரஜினிகாந்த் மாதிரி வளர்ந்துட்டோங்கிற ஆணவத்தில் கூட இருந்துட்டு போகலாம். அவர்களுக்கு அதுக்கு மேலே என்ன சொல்ல வேண்டி கிடக்கு. ஆனால் எங்கள் அக்கா வானதி அக்கா சும்மா விடலை, பதிலா சேர்ந்து அடிக்காகல்ல. சங்கின்னா அது ஒன்றும் அது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நிருபர்கள் கேட்க சொல்லுங்க, அது அப்படிலாம் ஒன்றும்
இழிவான சொல்லலாம் கிடையாது. சங்கின்னா வந்து தேச தேச அபிமானிகள், ஆமாம், தேச பற்றாளர்கள், அதே மாதிரி தேச வளர்ச்சியில் அக்கறை கொண்டவர்கள். எங்கள் அக்கா வானதி அக்கா. இந்த சங்கி அப்படிங்கறத ஒரு எதிர் கருத்து வைத்திருக்கக்கூடியவர்களும் எங்கள் கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக நிற்கக்கூடியவர்களும் அதை ஒரு குறிப்பிட்ட பதமாக அவங்க வந்து ஒரு இழிவுபடுத்துறதுக்கு, அவங்கள ட்ரோல் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது முன்னாடி ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சிலர் சொல்றாங்க, ஆமா ஐ எம் a proud சங்கி அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த சங்கிக்கு டெபினிஷன் அப்படிங்கறத நாங்க சொல்ல முடியாது. எங்களை கேட்டீங்கன்னா நாங்க டெபினிஷன் என்ன சொல்லுவோம்? இந்த நாட்டை நேசிக்கின்ற, இந்த நாட்டின் நலன்களை சமரசம் செய்து கொள்ளாத யாராக இருந்தாலும் இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் அவங்கள சங்கின்னு சொல்றதுல பெருமைன்னு சொல்லிக்குவோம். தேச வளர்ச்சி, ஊருக்கு ஊரு கலவரம் பண்ணுறது தான் தேச வளர்ச்சியா? ஊருக்கு ஊர் நீங்கள் கலவரம் பண்ணுறது தான் தேச வளர்ச்சியா? இஸ்லாமியர்களை கண்டால் அடிப்பது, அவர்கள் மாட்டுக்கறி வைத்திருந்தால் கொல்வது, அதுதான் தேச வளர்ச்சியா? இஸ்லாமியர்களுடைய வீடுகளை இடிப்பது தான் தேச வளர்ச்சியா? மணிப்பூரில் 2 பெண்களை நிர்வாணமாக அசிங்கமாக ஊர்வலமாக இழுத்து வந்தீர்களே, அதுதான் தேசப்பற்றா? அதுதான் மானமிகு செயலா? அப்படிப்பட்டவர்கள் எந்த லிஸ்டில் வைக்கலாம்? நாங்கள் சங்கிகள் என்கிறோம், நீங்கள் என்னவென்று சொல்கிறீர்கள்? வானதி அக்காளுக்கு கேள்வி, நம்ம அண்ணா, அன்புள்ள அண்ணல் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் சங்கி அவர்கள் கடிதம் மூலமாகத்தான் பின்குறிப்பு மாதிரி வைக்கும். முன்குறிப்புலாம் இல்லை, பின்குறிப்பில் தான் வைக்கும். இல்லைக்கா நீங்கள் தேசப்பற்று என்று எதையெல்லாம் சொல்கிறீர்கள், வளர்ச்சி என்று எதையெல்லாம் சொல்கிறீர்கள் நாங்கள் கேள்வி கேட்க முடியல. அத்ராஸில் ஒரு பெண்ணை பாலியலாக துன்புறுத்தி வன்புணர்வு செய்து கையை முறித்து, காலை முறித்து, இடுப்பெலும்பை முறித்து, கழுத்தெலும்பை முறித்து கொலை செய்த கூட்டத்திற்கு போலீஸு இரவோடு இரவாக பெற்றோர்களே பார்க்க விடாத அளவில் அந்த பெண்ணை தகனம் செய்தார்களே, அதை தட்டி கேட்க போன எதிர்க்கட்சி தலைவர்களை எல்லாம் போலீசார் பிடித்து தள்ளினார்களே உத்தரப்பிரதேசத்தில். இதுதான் உங்களுடைய வளர்ச்சியா? இதுதான் உங்களுடைய சனாதன கோட்பாடா? இதுதான் ராமர் ராஜ்யமா? கேட்கமில்ல. உங்களுடைய ராமராஜ்யத்தில் இதுவெல்லாம் உண்டா? ரஜினிகாந்த் அவர்களே, அன்புள்ள ரஜினிகாந்த் அவர்களே, அன்புள்ள வானதி அக்கா அவர்களே, உங்கள் ராமராஜ்யத்தில் இதெல்லாம் ஏற்புடையதா? காஷ்மீரில் ஆசிபாங்கிற சிறுமியை கோயிலில் வைத்து, இந்து கோயிலில் வைத்து, அந்த குழந்தையின் தந்தை சொல்கிறார், கோயிலில் என் குழந்தை இருக்கும் என்று நான் நம்பவில்லையே. நான் இப்படி ஒரு செயல் நடந்திருக்கும் என்று, கோயிலில் இப்படி ஒரு செயல் நடந்திருக்கும் என்று இருந்தால் நான் முன்கூட்டியே போய் பார்த்திருப்பேனே, ஊர் பூரா தேடினேனே, ஒரு பக்கமும் காணலையே. கோயிலுக்குள்ளா இந்த பாதகம், கொடியோர் பாதகம் கோயிலுக்குள்ளா என்று அவர் குமுறி குமுறி அழுதது இன்னும் இந்தியர்களின் நெஞ்சில் இருக்கிறது, இதயம் உள்ளவர்களின் நெஞ்சில் இருக்கிறது. அதற்காக இதயமற்ற சங்கிகளின் நெஞ்சில் இருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியாது. அக்கா வானதி அவர்களே, அன்புள்ள ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் சங்கி அவர்களே, அந்த ஆசிபாவுக்கு அந்த கோயிலில் வச்சு அந்த மாதிரியான கொடியதோர் செயலை 7 வயது சிறுமிய பாலியல் வன்புணர்வு செய்த அந்த கொடியோர்களுக்கு கொடி பிடித்தலைந்தது பாரதிய ஜனதா சங்கி கூட்டம். அவர்கள் குற்றமற்றவர்கள், அவர்களை விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு கொடி பிடிச்சியலக்கா. அப்போலாம் உங்களுக்கு இந்த தேசிய மகளிர் ஆணையம், நீங்கள் வந்து பிஜேபியில் தேசிய மகளிர் தலைவி, அப்போ அதெல்லாம் பேச மாட்டேன்னா? ஏன்னா ஓர வஞ்சனையா? இல்லை, உங்கள் கண்ணுக்கு தெரியாத நிகழ்வுகள் அப்படித்தானே? ஏன்னா சங்கிகள் எதை செய்தாலும் சைலண்டாக இருப்பது சங்கிகளுடைய சமரச திட்டம் அப்படித்தானே? அதைத்தானே செய்துக்கிட்டு இருக்கிய. 1 இடமா 2 இடமா? 11 மாதத்தில் 86 பாலியல் வன்புணர்வுகள்
எங்கே உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் நம்ம ராம ஜென்ம பூமிக்காக எத்தனை வீடுகளை இடித்திருக்கிறீர்கள், எத்தனை தொழிலாளர்களினுடைய வீடுகள் இழந்திருக்கிறார்கள், எத்தனை இந்த சிறு கடை, மளிகை கடை, சிறு பெட்டி கடையெல்லாம் வைத்திருந்தவர்களுடைய கடைகள் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டியல, அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்? மூத்திரச்சங்கி கூட்டம் ரொம்ப போய் மெச்சதான். நாங்கள் இந்த நன்னாள் பொன்னால் வரலாற்றின் சின்னம் மோடி அவர்களுக்கு டிமானிசேஷன் போது அந்த மோடியை அமித்ஷாவையும் அர்ஜுனனையும் யாரு இன்னொருத்தன் ராமனா கிருஷ்ணனா அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் பார்ப்பது போல் நான் எண்ணுகிறேன். கிறுக்க மாதிரி பேசுறியா? ஆண்டு முழுமைக்கும் ஆயுள் முழுமைக்கும் மெண்டல்னு சொன்னாங்க. அப்போ கூட ஆவேசமாவாத, வருத்தம் தெரிவிக்காத சங்கி இன்னைக்கு சங்கின்னா சங்கடப்படுவது ஏனோ மிஸ்டர் சங்கி, சூப்பர் ஸ்டார் சங்கி ரஜினிகாந்த் அவர்களே. வானதி அக்காலாம் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு உங்களுக்கு தொண்டைக்குள்ள இந்த ஏதாவது சிக்கியிருக்கா? எது சிக்கியிருக்கா? அது ஐயோ நண்பர்கள் வேற மாதிரி நினைச்சுக்கிட்ட போகிறாங்க. நம்ம சிக்கியிருக்கா தொண்டைக்குள்ளன்னு கேட்டால் நண்பர்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்க தெரியுமா? அக்கா இந்த தவணை முறையில் தானே கொடுத்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ கோடியாக வச்சுருக்காங்களே. நம்ம அக்கா வீரலட்சுமி வேற கேள்வி மேலே கேள்வி, இவ்வளோ சொத்து இருக்குது உங்கள்கிட்ட, நான் ஆதாரம் வச்சுருக்கேன், அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு அவங்க எவ்வளோ முறையீடு அமலாக்கத்துறையில் போய் முதலீடு பண்ணி பார்க்காங்க, முறையீடு பண்ணி பார்க்காங்க. உங்கள் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. ஏன்னா அமலாக்கத்துறை உங்கள் வீட்டு நாய்க்குட்டி. அதான் நம்ம யாருமே மேலே தான் சிச்சு அந்த ஆளை அந்த ஆளடி அப்படின்னா அங்கே போய் கடிச்சிட்டு போகுது. அப்படி தானே இருக்குது. செந்தில் பாலாஜியை கடிச்சு புதறியே விட்டு நம்ம ஜாமீனே கொடுத்துடப்படாது இங்கே கட்டளை, அதுவும் எங்கிருந்தோ பிறப்பிக்கப்பட்டிருக்கு. தன்னிச்சையாக நீதிகள் இயங்கவில்லை. நீதிமன்றங்களை பற்றி நம்ம பேசலை. தன்னிச்சையாக நீதி பரிபாலனம், சட்டப்படி நீதி இயங்கவில்லை. ஐயப்பாடு. இதெல்லாம் சங்கித்தனம் இல்லையா? என்ன குற்றம் செய்தாலும் நம்ம நாட்டு சட்டப்படி பிணை வழங்க வேண்டும். இன்னும் ஒரு சட்டமே இருக்கு, உரிய காலத்தில் பிணை வழங்க வேண்டும். கால நீட்டிப்பு தொடர்ந்து செய்து கொண்டு போறதுக்குரிய அளவில் அந்த மாதிரியான பெருங்குற்றமாகலாம் இல்லை. முடித்து வைக்கப்பட்ட வழக்கு, நீங்கள் அதை முடிச்சவிழ்த்து பாக்கிய, இதெல்லாம் சங்கித்தனம் இல்லையா? ஏன் உங்களுக்கு சொத்து சேர்த்ததா வீரலட்சுமி அக்கா கொடுத்த அந்த இதுக்கு மட்டும் உங்கள் மேலே எதுவும் பாய மாட்டேக்கு? ஏன் தமிழ்நாடு அரசே உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலையா? உங்கள் வீட்டாளருக்கு ஒருவர் இறந்து போனாரே, அவர் எப்படி இறந்தார், ஏன் இறந்தாருன்னு ஒரு விசாரணையும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லையே. உங்கள் மேலே அதில் வழக்கு பதியணுங்க, வழக்கு இல்லையே. சங்கி கூட்டத்தினுடைய பெருந்தலையாக அன்புள்ள ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் சங்கி அவர்கள் இருக்கிறார். அவருக்கு எமது கடிதத்தினுடைய முடிவுரையாக நம்ம சொல்றது என்னன்னா, ஐஸ்வர்யாக்காவும் வருத்தப்படண்டான், வானதி அக்காவும் வருத்தப்படண்டான், எங்கள் அண்ணன் சீமானும் வருத்தப்படண்டான். ஐயா சூப்பர் ஸ்டார் சங்கி அவர்களே, நீங்கள் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் சங்கிதான் என்கிற பட்டத்தை நாங்கள் தருகிறோம். அதை வைத்து மெச்சிக்கொள்ளுங்கள்.